ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தரமான சம்பவத்தை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு எபிசோட் வந்து உங்களால் பார்த்துருக்க முடியும். ஸ்பீக்கரோட வந்துருதாப்புல மனுஷன். ஸ்பீக்கரோட வந்து கத்தி கத்தி பார்வதே விடோத்தே அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில வேலைகளை வந்து பண்ணியிருப்பாப்புல. அது வந்து பயங்கர பிளாஸ்ட் ஆச்சு. பிளாஸ்ட்னா பிளாஸ்ட்டு, அப்படி ஒரு பிளாஸ்ட்டு. அண்ட் ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே எபிசோட்லையும் எப்போ பார்த்தாலும் இவனுக்கு வந்து அறிவுரை சொல்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்க தவிர எபிசோடு மற்றபடிக்கு கேமை பற்றி பெருசாக வந்து பேசவே முடிய மாட்டேங்குது. லாஸ்ட் வீக்கில் எஃப்ஜேவை பற்றி மட்டும் பேசுகிறதுக்கே வந்து சாட்டர்டே எபிசோடு முழுக்க வந்து போயிடுச்சு. மற்றவங்க யார் என்ன பண்ணாங்க, ஏது செஞ்சாங்க, என்ன பிரச்சனை இருக்குது, வேறு என்ன பிரச்சனை வந்து நடந்திருக்கு, என்னவெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பெருசாக சாட்டர்டே எபிசோடில் பேசியிருக்கவே மாட்டாங்க. எஃப்ஜேவோடைய விஷயத்தை மட்டுமே வந்து முடிச்சு விட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டி டிங்கரிங் வந்து பார்க்குற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்டாப்பில் வந்து போயிருப்பாப்புல விஜய் சேதுபதி. அதனால் லாஸ்ட் வீக்கில் சாட்டர்டே எபிசோடும் செம்ம ஃப்ளாப்பு, அப்படி ஒரு ஃப்ளாப்பு எஃப்ஜேவோடைய போர்ஷன்ஸை தவிர. ஆனால் ஒவ்வொரு வாரமும் இவனுங்களுக்கு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2 பேரை வந்து கேள்வி கேட்குறதுக்குள்ளே எபிசோடே வந்து முடிஞ்சிருது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துலேயும் வந்து இருக்க போகுது. இந்த வாரத்தில் இவனுங்க விளையாடினானுங்க பாருங்கள் ஒரு கேமு, சரியான டர்ட்டி கேம். நிறைய பேர் எபிசோடே பார்க்க முடியாமல் டிவி ஆஃப் பண்ணிட்டு போனவங்களாம் இருக்காங்களாம். கமெண்ட்ஸ்லாம் வந்து எழுதிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் தாண்டி யாரா நீங்கள்லாம் அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், பிக் பாஸ் வரலாற்றிலே இவ்வளோ பெரிய மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த செலெக்ஷன் டீம் எப்படி தான் செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்பிச்சாங்கன்னு தெரில. பிக் பாஸே வெறுத்து போய் எப்பா அந்த உலகமே எனக்கு என்னுடைய பேஷன்ஸை வந்து ரொம்ப சோதிக்குது, நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து போட்டிருப்பாப்புல. மனுஷன் வெறுத்துட்டாரு இவனுங்க பண்ணுறதெல்லாம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், லைவ் பார்க்குற எங்களுக்கே ரொம்ப கோவம் வரும். ஏன்னா அவ்வளோ மோசமாக வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க. இன்னொன்று, எபிசோட் பார்க்குற உங்களுக்கெல்லாம் எவ்வளோ இரிட்டேட் ஆகும் அப்படின்றது தெரியும். 1 hour எபிசோட் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். நாங்கள் லைவ் பார்க்குற எங்களுக்கு எவ்வளோ வந்து கோவம் வரும். அதை விடுங்க, லைவை கூட விடுங்க. நேரில் அத்தனை கேமரா இருக்குல்ல, 60 கேமராவையும் ஒரு ஆள் வந்து மானிட்டரிங் பண்ணி பார்த்துட்ருக்காப்புல பிக் பாஸ். அவரோட நிலைமை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக இந்த வாரத்தில் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கப்பா, அந்த நெக்லஸ் டாஸ்க்கு. ஓகேவா, நம்ம திவாகர் எவிக்டாய் வெளியே போனால் கூட அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கை வந்து செட் பண்ணியிருந்தாங்க. சரி, அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தால், கடைசியாக பார்த்தா எல்லாரும் என்னடா இப்படி சொதப்புறீங்க, என்னடா இந்த மாதிரிலாம் கேவலமாக கேம் விளையாடுறீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து விளையாடி வச்சுருப்பானுங்க. நெக்லஸை வந்து திருடணும் அப்படிங்கிறது கேமு, அதில் காஸ்டியூமில் இருக்கணும், கேரக்டரில் இருக்கணும் அப்படிங்கிறதும் கேமு தான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு பிரஜன் அவர்களும் சுபிக்ஷா அவர்களும் நகையை வந்து தூக்கிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்களை அப்படியே பிடிச்சி லாக் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வந்து விக்ரம் யாரையுமே வந்து விட்டுருக்கவே மாட்டாப்புல. ஓகேவா, அது ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி, அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டர்ஜி, இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளானை போட்டு தூங்கியிருப்பாங்க அடுத்த டீமு மாடர்ன் சினிமாஸ். அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் சரி வர வழியே கிடையாது, இன்னும் 1 or 2 hours வந்து எப்படி பார்த்தாலே டாஸ்க் வந்து முடியுது, ஸோ நம்மளுடைய அட்டம்ப்டை வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கமருதின வினோத்து ஒரு ஆட்டம் ஆடினாங்க பாருங்கள். சரியான டர்ட்டி கேம் சொல்லப்போனால். ரியலாக சொல்கிறேன், அன்னைக்கு லைவ் எல்லாம் பார்த்துட்டு தான் மனுஷன் யார் நம்ம பிக் பாஸ் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாப்புல, என்னுடைய பேஷன்ஸை வந்து இந்த உலகம் ரொம்ப 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 சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ ஒன்று போட்டிருந்தாப்புல. ஓகேவா, ஸோ இதனை தொடர்ந்து கமருதீனுக்கும் வினோத்துக்கும் எனக்கு சரியான ரோஸ்ட் இருக்குது அப்படின்றது மட்டும் கிளியராக வந்து தெரிஞ்சிச்சு. ரீசன் என்னென்னா, அதில் ரொம்ப அழகாக பின் பாயிண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, கமருதீனும் வினோத்து அப்புறம் பார்வதி இவங்கெல்லாம் வந்து என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, அவங்களும் தானே ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருக்கும்பொழுது வந்து நம்மளெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தங்கத்தை வந்து எடுத்தாங்க. ஆனால் இவங்க என்ன, நம்மளும் அதே மாதிரி தானே பண்ண போகிறோம், லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணது தப்பு இல்லைன்னா நம்ம பண்ணதும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவில் டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா, டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. பிக் பாஸ் முடிச்சு விட்டாப்புல, கிளம்பி போங்கடா முட்டியை தூக்கிட்டு அப்படின்னு சொல்லி முட்டையும் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி லாக் பண்ணியிருப்பாப்புல விக்கல்ஸு. அதுக்கப்புறம் 2 பேர் ஓடி போய் அந்த நகையை வந்து எடுத்து சேவ் பண்ணி நம்ம பிரச்சனை அவர்கள் தூக்கி மேலே போட்டிருப்பாப்புல. ஓகேவா, ஆனால் பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு ஒரு டாஸ்க்கை பற்றி படிங்கடா அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட கொடுத்து அதை படிக்க சொல்லும்போது படிச்சுட்டு இருக்காப்புல. பாதி படித்தாரோ இல்லையோ, உடனே கமருதீன் வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகமாக ஓடி போய் அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. சரி, ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க, ஏற்றுக்கலாம். ஓகே, செகண்ட் டைம் பண்ணாங்க, அப்பயும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து ஒரு மாதிரி காண்டாயிட்டாப்புல சொல்லப்போனால். ஓகேவா,
அதுவும் மற்ற கண்டஸ்டன்ட்ல டேய் பிக் பாஸ் வெயிட் பண்ணுறாரு லிவிங் ஏரியாவிலேயே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ரம்யா ஜோ இருக்காங்களா தலைவரா அவங்க சொல்கிறாங்க, டே பெரியவர் வெயிட் பண்ணுறாங்கடா, கொஞ்சமான மரியாதை கொடுத்து உட்காருங்கடா, ஃபஸ்ட் டைம் அட்டம் பண்ணிங்களா அதோட விடுங்கடா, அதுக்கடுத்த ஒரு அட்டன் பண்ணிங்களா அதோட விடுங்கடா, திரும்பியுமாடா எத்தனை தடவைடா பேசிக்கிட்டே இருப்பீங்களாடா, பிக் பாஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க அவங்க ரம்யா. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மதிச்சிருக்கவே மாட்டாங்க, இவங்க யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. பிக் பாஸை யாருமே லிட்டரலாக அந்த வீட்டுக்குள்ளே மதிக்கிறதே கிடையாது மக்களே. ஏதோ வந்து ஏதோ பிக்னிக் வர்றாட்டம் வராங்க, ஏதோ பிக் பாஸ்னால் நான் பெரிய இவர் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அங்கே அப்பா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. இதில் என்ன தெரியுமா ஹைலைட்டான ஒரு விஷயம், விக்ரமை வந்து கூப்பிட்டுருப்பாப்புல பிக் பாஸ். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவனுங்க படிக்க விட மாட்டானாங்க, படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் ஒரு அட்டெம்ப்ட் அடிப்பானுங்க. அதில் ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுபிக்ஷாவை மிதிச்சிட்டாங்க, அரோராவை உதச்சிட்டாங்க, அப்புறம் வந்து கீழே என்னது மேலே வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பிரச்சனைகள்லாம் வந்து நடந்துட்டு இருந்ததில்ல. ஸோ அதை வந்து நிராகரிக்கணும் அப்படின்றதுக்காக சரி ஓகே வாங்க விக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் வந்து லிவிங் ஏரியாவில் வேண்டாம் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ விக்ரம் அவர்கள் கேட்பாப்பில், பிக் பாஸ் மன்னிச்சுக்கோங்க பிக் பாஸ், சந்தர்ப்பம் வந்து கையை மீறி வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் வந்து சொல்லியிருப்பாப்பில், இப்போ நான் போயிட்டு சொல்லட்டுமா இல்லை வந்து என்ன அந்த நகையை வைக்க சொல்லட்டுமா வைக்க வேணான்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பிக் பாஸ் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாப்புல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், பிக் பாஸே செம்ம வெறுப்பில் வந்து இருக்காப்புலன்னு அர்த்தம். ரியலாக சொல்ல லிட்ரலாக நிறைய பேர் வந்து பிக் பாஸ் பார்க்குறதே வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வைலண்ட்டாக வந்து கேம் ப்ளே பண்ணுறானுங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறானுங்க, 18+ கண்டென்ட்டை கொடுக்குறாங்க, ஒருத்தர் 2 பேரை லவ் பண்ணுற மாதிரி கண்டென்ட் கொடுக்குறானுங்க, இவன் அவங்க கூட ஜோடி போடுறான், அதுக்கப்புறம் அவ கூட ஜோடிக்கு போகிறாங்க, என்னடா இது அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரி துப்புற அளவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு, 18+ கண்டென்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து விஜய் சேதுபதி இன்றைக்கி போட்டு கிளின்னு வந்து கிழிச்சு விட்ருக்காப்புல அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. எடுத்தோடனே வினோத் தான், எடுத்தோடனே கமருதீன் தான். இதில் கமருதீன் வேறு பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவுடைய பிரச்சனை வந்து பயங்கரமாக வந்து பேசியிருப்பாப்புல, ஓகேவா. ரம்யா ஜோவா அவ்வளோ தூரம் கத்தி வந்து பேசியிருப்பாப்புல. பிக் பாஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில், அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திவ்யா கூட வந்து பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கும், வாடி போடி அவளை இவளை அப்படின்னு சொல்லி வார்த்தைகளாக விட்டு எரிஞ்சிருப்பாப்புல கமருதீன். ரியலாக சொல்கிறேன், கமருதீனுக்கு வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் வந்து கிடச்சிது. பரவாயில்ல சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல கமருதீன், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாப்புல, நீங்கள் உங்களோட கெரியரிலும் நல்லா போவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வந்து சொல்லியிருப்பாரு. மனுஷன் வேற மாதிரி ஆகிட்டாப்புல இந்த வாரத்தில், எனக்கு புரியவே இல்லை சத்தியமாக பொருள் வச்சு செய்ய போகிறாப்புல, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ரம்யா ஜோவை வந்து கமருதீன் அவர்கள் திட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பீப்புங்க, ஏகப்பட்ட சைலன்ஸ், அப்படி பேசிக்கிட்டே வந்து இருக்காப்புல. அது கெட்ட வார்த்தையா இல்லை வந்து தகாத வார்த்தைகளா இல்லை வேறு ஏதாவது வார்த்தைகளா அப்படிங்கிறது தெரியல. அது தப்பான வார்த்தைகளாக இருந்தாக்கா கண்டிப்பாக அதை பீப்பில் இருந்து போட்டுருவாங்க, மியூட்லேருந்து போட்டுருவாங்க. கரெக்டு தானே, உண்மை தானே. அதுவே அது தப்பாக இல்லாத ஒரு வார்த்தையாக இருந்தாக்கா அதை கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, அதாவது காட்ட போகிறாங்க. ஆனால் அவங்க ஏன் மறைக்கிறாங்க, மியூட் எதுக்காக பண்ணுறாங்க? அப்போது கமருதீன் ஏதோ மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு வந்து கோவம் வந்து கமருதீனை வந்து திட்டிருப்பாங்க. ஸோ அதனால் கமருதீனுக்கு சரியான ரோஸ்ட் வந்து இருக்க போது, வினோத் அவர்களுக்கு சரியான வந்து ரோஸ்ட் இருக்குது. இதில் இவங்க பண்ண பெரிய டெக்னிக் ஃபால்ட்டு, இந்த டீம் வந்து டாஸ்கெல்லாம் முடிஞ்சு வெளியே போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கதவை லாக் பண்ணி 2 பேரை அனுப்பிச்சி நகை எடுக்க வச்சாங்க. 1. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க, அதாவது இந்த மாடர்ன் சினிமாஸ்னு பார்வதி டீம் இருக்குல்ல, அவங்க வந்து லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு லெட்டரை வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகமாக எந்திரிச்சு ஓடி போய் ஒரு மாதிரி அட்ராக்சிட்டி வந்து பண்ணாங்க. அதையும் ஒழுங்காக பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அது வந்து விதிமீறல் மாதிரி தான், சொல்லப்போனால் பிக் பாஸே மதிக்காத மாதிரி தான். பிக் பாஸ் லெட்டர் வரும்போது கண்டிப்பாக பிக் பாஸை மதிக்கணும். அது இல்லாமல் பிக் பாஸ் அவர்களே இன்றைக்கி சரியான ரோஸ்ட் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏடா பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்லாம், டிசிப்ளின் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கே இவ்வளோ இன்டிசிப்ளினாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் அவர்கள் போட்டு தெறிக்க விட்டுருப்பாப்புல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து நடக்க போகுது. அதில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தான் வினோத் அண்ட் கமருதீன் ரியலாக போட்டு வச்சு பொழக்க போகிறாப்புல. அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் அந்த விஷயத்துக்கும் வருவாப்பில் விஜய் சேதுபதி. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி சம்பவம் வந்து இருக்க போது. கண்டிப்பாக லாஸ்ட் வீக்கில் வந்து விட்டதே இந்த வீக் வந்து விஜய் சேதுபதி பிடிப்பார் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஓகே மக்களே, இந்த வாரத்தோட எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.